கரு என்பது உயிர் அணுக்களுடைய கட்டுப்பாட்டு மையமாக சொல்லப்படுகிறது. இந்த கட்டுப்பாட்டு மையத்தை நம்ம வேற மாதிரி பார்க்கலாம். இந்த கருத்தல் என்பதை கார்த்தல் அப்படின்னு பாருங்க. அதுலதான் பெயர் கார்த்திகேயன். கார்த்தல். கார்த்தல்னா என்ன? காத்தல். காற்று, காத்து. காத்தல், கார்த்தல், இவை எல்லாமே ஒரே அடிப்படையாக இந்த கட்டுப்பாட்டு மையத்துலதான் இந்த காத்தல் சக்தியே இருக்கு. ஒன்றை வெடிக்க வைப்பதும் அதனை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்கிறதும் எந்த சக்தி? இந்த காத்தல் சக்தி தான். அப்போ இந்த கிரீம் என்பது எதனை குறிப்பிடுது அப்படின்னா, மந்திரங்கள்ல காத்தலினுடைய அடிப்படையை குறிப்பிடுது. சேர்ந்த அத்தனையும் சேர்ந்த ஸ்ரீம், சரியா, சேர்ந்த அத்தனையும் காக்கக்கூடிய ஒரு இடம். காத்து வைக்கணுமா இல்லையா? காத்து வைக்கணும். அந்த காத்து வைக்கக்கூடிய இடம் தான் கிரீம் அப்படிங்கிற மந்திரம். கிரீம்னா என்ன? காத்தல். காத்தல் என்ற ஒரு பொருளை அடிப்படையாக கொண்டதுதான் அந்த கிரீம்.